அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 8. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள். கொலோசையர் 3:8. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் கொலோசையர் 3ஆம் நிருபத்தை தியானிக்கிறோம். இதிலே 7 17 வசனங்கள் வரை ஒருவன் புது சிருஷ்டியானால், அதாவது கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், பாவத்தை முன்பு தண்ணீரை போல் பருகின அவன் இப்பொழுது எப்படி இருக்க வேண்டும், அதை விட்டு விலக வேண்டும். அவன் அதை விட்டு விலகுவதென்றால் என் வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய மாற்றங்கள் என்ன? நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் என் கூட வேலை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, சார் நீங்கள் இப்போ வித்தியாசமாக இருக்கிறீங்க, முன்னால் உங்கள்கிட்ட பேசவே பயப்படுவோம், ஏன்னா எதுக்கும் ரொம்ப கோபப்படுவீங்க, ஆனால் இப்போ அப்படி இல்லையே, என்ன விஷயம், இந்த மாறுதல் எப்படி ஏற்பட்டது என்று கேட்ட பொழுது நான் முன்பு பாவத்தில் இருந்தேன், இப்பொழுது விடுபட்டு இருக்கிறேன், அதுதான் காரணம் என்று சொன்னேன். இந்த விதமான மாற்றம் புது சிருஷ்டியின் வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். அதற்குத்தான் பவுல் சொல்லுகிறான், இவைகளை விட்டு விலகு, இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். Throw away these things from your life. உங்கள் வாழ்க்கையிலிருந்து இவைகளை எரிந்து விடுங்கள். அப்பொழுது என்ன நடக்கும் என்றால் 10ஆம் வசனம், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் புது சிருஷ்டியாகி தேவ சாயல் உங்களில் காணப்படும், தேவனுடைய குணங்கள் உங்கள் செய்கைகளில் வெளிப்படும். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள், நான் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் ஜாதி இன வேறுபாடுகள் எதுவும் இல்லாமல் நீங்கள் எல்லாரோடும் சகோதரராய் சமாதானமாய் பழகுவீர்கள். பகையை, தடுப்பு சுவராய் நின்ற பகையை சிலுவையில் சிந்தின இரத்தத்தால் தகர்த்து போட்டார் இயேசு. ஆகவே எல்லாரையும் சகோதரராக பாவித்து சபையிலே ஒரே மனமாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி, முதிர்ச்சி பெற்ற ஆவிக்குரிய வாழ்க்கை முதிர்ச்சி பெறும் பொழுது இந்த ஆவியின் கனி ஒருவனுடைய வாழ்க்கையில் காணப்படும். நீங்கள்
கிறிஸ்துவுடன் எழுந்ததுண்டானால் புது சிருஷ்டியான உங்கள் வாழ்க்கையிலும் இந்த ஆவியின் கனி காணப்படும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு சில வசனங்களில் பார்க்கலாம். 13ஆம் வசனத்தில், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த மன்னிப்பு முதலாவது உங்களுக்குள் ஆரம்பிக்க வேண்டும். என்னை நான் மன்னிக்க வேண்டும். எப்படி? என் பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கை செய்து அவர் எனக்கு என் பாவங்களை என்னை விட்டு விலக்கும் பொழுது நான் மன்னிக்கப்படுகிறேன். இரண்டாவதாக குடும்பத்திற்குள் மன்னிக்க வேண்டும். எத்தனையோ பெற்றோர் தங்கள் குடியார பிள்ளைகளை வெறுத்து வீட்டை விட்டு வெளியே துரத்துகிறார்கள். மன்னிக்க முடியாததினால் அந்த பிள்ளைகள் மிகவும் மோசமான வாழ்க்கை வாழ்ந்து ஜெயிலில்தான் தங்கள் வாழ்நாளை கழிக்கிறார்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும். We are not marrying perfect angels. தேவதூதரை போன்ற பாவம் இல்லாதவர்களை நாம் திருமணம் செய்து கொள்ளவில்லை. தேவன் நமக்கு குறைவுள்ளவர்களைத்தான் துணையாக தந்திருக்கிறார். அந்த தவறுகள் ஏற்படும் பொழுது நான் மன்னிக்காவிட்டால் நான் புது சிருஷ்டியே அல்ல, பரலோகத்திற்கு பாத்திரவான் அல்ல. ஆகவே எனக்கு மன்னிப்பு குடும்பத்திற்குள் ஆரம்பிக்க வேண்டும். தேவன் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மன்னிப்பு அது புது சிருஷ்டியின் அடையாளம். காரிட்டன் பூம் நெதர்லாண்டிலே நாசிகள் வந்த பொழுது யூதர்களை அவர் வைத்து காப்பாற்றினாள். இந்த நாசிகள் அவளை பிடித்து ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்ப் அதிலே அடைத்து கொடுமையாய் நடத்தினார்கள். இவளது சகோதரியை ஒருவன் கற்பழித்து கொலை செய்து ஆற்றிலே தூக்கி எறிந்து விட்டான். அநேக ஆண்டுகளுக்கு பின்னதாக இவள் அந்த ஜெர்மனி தேசத்திலே அவள் ஒரு கூட்டம் நடத்த சென்றிருந்தாள். அப்பொழுது ஜெபத்திற்காக ஒரு நீண்ட வரிசை இருந்தது. ஒருவன் வந்து அவன், நான் அந்த ஆஸ்விஸில் உங்கள் தங்கையை கொடூரமாய் நடத்தினவன், என்னை மன்னிப்பீர்களா என்று சொல்லி கையை நீட்டினான். காரிட்டன் பூமிற்கு பெரிய அதிர்ச்சி. இவனை நான் எப்படி மன்னிப்பது? ஆனால் அதே நேரத்தில் நான் பிரசங்கித்த இயேசு இந்த இடத்தில் என்ன செய்வார்? மறுதலித்த பேதுருவை மன்னித்தாரே, நான் இவனையே மன்னிக்க கூடாதென்று அவன் கையை பிடித்து கட்டி, சகோதரனே, தேவன் உன்னை நேசிக்கிறார் என்று சொன்னாள். அதுதான் மன்னிப்பு. இந்த மன்னிப்பை தான் உம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறார். உமக்கு விரோதமாக பயங்கரமான காரியங்களை செய்தவனாயிருக்கலாம், ஆனால் அவனை மன்னியும். இரண்டாவதாக
14ஆம் வசனம், இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். அதாவது ஒருவரை ஒருவர் தாங்குவதோ ஒருவருக்கொருவர் மன்னிப்பதோ அன்பினால் செய்யப்பட வேண்டும். வேண்டா வெறுப்பாக செய்யக்கூடாது. முழு இருதயத்தோடும் அன்பினால் ஏவப்பட்டு நான் அதை செய்ய வேண்டும். அன்பினால் வராத யாவும் பாவமே. ஆகையால் நான் அன்பினால் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். யாருக்கு உதவி செய்தாலும் அன்பினால் செய்ய வேண்டும். ஒரு வாலிப பையன் உட்கார்ந்துருக்கிறான் பஸ்ஸில். ஒரு வயதான அம்மா வந்தா அவன் எழும்பி இடம் கொடுக்கிறான்னா அன்பினால் கொடுக்க வேண்டும். இதைத்தான் பவுலும் சொல்லுகிறான். பூரண சற்குணத்தின் கட்டாகிய, அதுதான் லவ் இஸ் பர்ஃபெக்ட். அந்த பூரணம் நீங்கள் காண்பிக்க வேண்டிய அன்பு. அதை தரித்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். பி தேங்க்ஃபுல். 103ஆம் சங்கீதத்தை நீங்கள் அறிந்திருந்தீர்கள் என்றால் நான் எதற்காக தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பது நன்றாக உங்களுக்கு தெரியும். 3ஆம் வசனம் அதிலே என்ன சொல்லு? அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. பாவத்தினின்று விடுதலை, சாத்தானின் அடிமைத்தனத்தினின்று ஒரு விடுதலை, குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை, அக்கிரமங்களை எல்லாம் நீக்கினார். நன்றியோடு இருக்க மாட்டீரா? நாம் பார்க்கிறோம், வேதத்திலே மத்தேயுவிலே பார்க்கிறோம், 10,000 கடனை மன்னித்தவன் வெளியே போய் 100 வெள்ளிக்காசு கடன்பட்டவனை ஜெயிலிலே போடுவித்தான். எனக்கு அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்க நான் எப்படி இன்னொருவனுக்கு மன்னியாமல் இருக்கலாம்? பிறகு பாருங்கள், நோய்களை எல்லாம் குணமாக்கி. எத்தனையோ பேர் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கிறோம், ஆலயத்திற்கு வரும் பொழுது சந்தோஷமாக வருகிறோம், ஆனால் நன்றியோடு வருகிறோமா? தேவன் எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், நான் உடை அணிந்து நான் ஆலயத்திற்குள் வர முடிகிறது, நடக்க முடிகிறது என்று என் நோய்களை எல்லாம் குணமாக்கினார் என்பதை அறிந்திருக்கிறோமா? நன்றியோடு இருங்கள். வியாதி வந்து சுகமாகிதான் நன்றியோடு இருக்க வேண்டும் என்பது இல்லை. காற்றிலே எத்தனையோ வைரஸ் அண்ட் பாக்டீரியா நிறைந்திருக்கிறது. ஒன்றாயிலும் உங்களை சேதப்படுத்தாதபடி காத்து கொள்கிறாரே. காட் இஸ் பிரிவென்டிங். அதற்காக நன்றியோடு இருங்கள். அவர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. ஐயா, இந்த கொரோனாவுக்கு நீங்கள் தப்பித்ததற்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்ல முடியுமா? நீங்கள் பெரிய நியாயமாய் நடக்கிறவரோ, உம்முடைய நீதியால் கொரோனா உம்மை கொல்லவில்லையோ? என்ன? அது தேவனுடைய கிருபை. ஆகையால் தான் என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். பின்னதாக நாம் பார்க்கிறோம், கிருபையினாலும் இரக்கத்தினாலும். கிருபை ரட்சிக்கிறது,
இரக்கம் நியாயத்தீர்ப்பிலிருந்து என்னை ஆக்கினைக்கு தப்புவிக்கிறது. கிருபை விசுவாசத்தை உண்டு பண்ணி ரட்சிக்கிறது. இரக்கம் நியாயத்தீர்ப்பின் ஆக்கினைக்கு என்னை விடுவிக்கிறது. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உன்னை முடிசூட்டி இருக்கிறார். நீ நன்றியோடு இருக்க மாட்டாயா? நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி உச்சிதமான பொருட்களால் உன்னை போஷிக்கிறார். நன்றியோடு இரு. உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. யோசுவா சொன்னான், காலேப் சொன்னான், எனக்கு நான் வேவு பார்க்க போன காலத்தில் இருந்த அதே பலன் இந்த 85 வயதிலும் இருக்கிறது. வால வயது போலாக்குகிற கர்த்தர் உன் தகப்பன். ஆகையால் நீ அதற்காக நன்றி அறிதல் உள்ளவனாய் இரு. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினார், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். ரோடில் ஆக்சிடென்ட்ஸில் நாம் சாகாமல் ரோடை கிராஸ் பண்ணுறதே பெரிய கிருபை. இப்படிப்பட்ட தேவனுக்கு நான் நன்றி அறிதல் உள்ளவனாக இருக்க வேண்டும். பின்னதாக சொல்லுகிறான், புது சிருஷ்டியானவன் நான் எப்படி இருக்க வேண்டும் என்றால், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடு. ஒருவருக்கு ஒருவர் நான் புத்தி சொல்ல வேண்டும், அன்பினால் புத்தி சொல்ல வேண்டும், பெருமையினால் அல்ல. நீங்கள் பெரிய நீதிமான் என்பதினால் புத்தி சொல்ல வேண்டியது இல்லை. தேவன் உங்களை நேசித்து உங்களை விடுவித்ததினால் அந்த தேவ அன்பினால் நீங்கள் அவருக்கு புத்தி சொல்ல வேண்டும். 17வது வசனத்தை பாருங்கள். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். ஸ்தோத்திரத்திலே பெருக வேண்டும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று ஓயாமல் சொல்லுகிறோம். ஆனால் யோசிக்காமல் கருத்தை உணராமல் சொல்லுகிறோம். இல்லை, அவர் செய்த நன்மைகளையெல்லாம் நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு காரியம் நான் செய்தால் புது சிருஷ்டியாய் வாழ்வது பூரணம் அடையும். It will be a perfect life. உங்களுக்கு அந்த பூரண வாழ்க்கையை பெறுவதற்கு ஆசை உண்டா? அப்படியானால் இந்த 12ஆம் வசனத்தில் இருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் உள்ளதை அடிக்கடி வாசியுங்கள். அதன் வெளிச்சத்தில் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். எதிலே குறை உள்ளவனாய் இருக்கிறேன் என்று கண்டுபிடித்து அதை நிவர்த்தி செய்து பரலோகத்திற்கு பாத்திரவான்களாய் மாறுங்கள். தேவன் உங்களை நேசிக்கிறார். இந்த வசனத்தினால் உங்களோடு பேசியிருக்கிறார். பாதாளத்தின் வல்லமைக்கு உங்களை மீட்டு அவர் பரலோகத்தில் உங்களை சேர்ப்பதற்கு வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். தன் இரத்தத்தை சிந்தி தன் ஜீவனையே கொடுத்து உங்களை பரலோகத்திற்கு அழைத்து செல்ல விரும்புகிறார். அவருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருப்பீர்களா
எப்பொழுதும் இந்த காரியத்திற்காக அவரை துதித்து நீங்கள் அவரை ஸ்தோத்தரிப்பீர்களா? தகுதியற்ற உங்களுக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்தார். உங்கள் பிள்ளைகளை உங்களுக்காக அவர் வளர்த்து பாதுகாத்து இருக்கிறார், மேன்மையாக வைத்திருக்கிறார். உணர்வில்லாமல் போகாதீர்கள். உணர்வில்லாத இருதயம் இருளடையும். சகோதரனே, இன்றைக்கும் நேர் புது சிருஷ்டியாகி புது சிருஷ்டியின் காரியங்களை உம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தும் அநேகர் தேவனண்டை நடத்தப்படுவார்கள். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இன்றைக்கும் புது சிருஷ்டியாக மாறின உம்முடைய பிள்ளைகளை நேர் உணர்த்தி அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று போதித்திருக்கிறீர். அப்படியே அவர்கள் வாழ்ந்து நித்தியத்தை சுதந்தரித்து கொள்ள அவங்களையும் அவங்கள் குடும்பத்தாரையும் பலப்படுத்தியருளும், ஆசீர்வதித்தருளும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.